சிந்து பைரவி சீரியல்ல சிவாவோட தங்கச்சி தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனா, அம்மா பண்ணுனது மிகப்பெரிய தப்பு. அதெல்லாம் முடியவே முடியாது. அம்மா பண்ணுன தப்புக்கு தான் தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் சிவாவோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம திருட்டுப்படியா நம்ம சிந்து வராங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து கருவாட்டு குழம்பு வச்சிருக்காங்களாட்டுக்கு. அந்த கருவாட்டு குழம்ப சிவாவை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவாவை யாருக்கும் தெரியாம தன்னோட ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு கருவாட்டு குழம்ப ஊற்றி சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிந்து. ஸோ சாப்பிட்டுட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் கரெக்டாக எல்லாமே ஹாலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ சிவா யாருக்கும் தெரியாம அப்படியே எஸ்கேப் ஆகி மேலே போக போறப்ப கரெக்டா பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்க. ஆனா நான் டாக்டர் மீட்டிங்லயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லி சமாளிச்சிடுறாப்புல. நாளைக்கு போக போற மெடிக்கல் கேம்புக்கு நீ சுவாதியும் அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு இங்க அன்னபூர்ணி சொன்ன உடனே நம்ம சிந்துவுக்கு பயங்கரமான கோபம். மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாவை அழைச்சிக்கிட்டு சுவாதி வாக்கிங் போறாங்க. இதை பார்க்குற சிந்து பின்னாடியே பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா சுவாதி மேல விடுற மாதிரி பிரேக்கை போடுறாங்க. ஆனா சுவாதி எங்க தான் மேல சிந்து பைக்கை விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு காலில் அடிபட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.